சென்னை பனையூர் அலுவலகத்தில் தமிழக வெற்றிக் கழகத்தின் 2ஆம் கட்ட உறுப்பினர் சேர்க்கைக்காக உருவாக்கப்பட்டுள்ள மை டிவிகே என்கிற செயலியை விஜய் அறிமுகம் செய்து வைத்தார். அந்த காட்சிகளை பார்த்தோம். தொடர்ந்து அந்த நிகழ்ச்சியை பார்ப்போம். மேலும் விவரங்களை செய்தியாளர் மணிகண்டன் வழங்கி கேட்கலாம். மணிகண்டன் வணக்கம். இந்த மை டிவிகே ஆப் தொடர்பாக விஜய் எப்போது பேச இருக்கிறார்? இதில் எத்தனை உறுப்பினர்களை சேர்க்க வேண்டும் என்ற இலக்கு நிர்வாகிகளுக்கு வழங்கப்பட்டிருக்கிறதா? மேலும் நிலவரம் என்னென்ன? வணக்கம். இந்த செயலியை பொறுத்தவரையில பூத் கமிட்டி உறுப்பினர்களை தலைவரே நேரடியாக அணுகும் வகையில இந்த செயலி என்பது வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் ஓரணியில் தமிழ்நாடு என்ற அடிப்படையில உறுப்பினர் சேர்க்கை என்பது நடைபெறும் போது அதுல ஓடிபியின் மூலமாக உறுப்பினர் சேர்க்கை என்பது செய்து வந்த நிலையில மதுரை உயர்நீதிமன்றம் அதற்கு உரிய வழிகாட்டு நெறிமுறைகளை கொடுத்து ஓடிபி பெறுவதற்கு தடை என்பதை வெளியிட்டிருந்தது. அந்த அடிப்படையில மதுரை உயர்நீதிமன்ற வழிகாட்டுதல் பேர்ல இந்த திட்டத்தின் மூலமாக மக்களுடன் இணையற்பதாகவும் உறுப்பினர் சேர்க்கைக்கு மக்களிடம் ஓடிபி என்பது கேட்கப்பட போவதில்லை என்பதையும் கட்சியுடைய தேர்தல் மேலாண்மை பொறுத்த செயலாளர் ஆதிபட்சன் தெரிவித்திருக்கிறார். புதிதாக கட்சியில இணையும் 5 உறுப்பினர்களுக்கு விஜய் உறுப்பினர் அட்டைகளை வழங்கியது மட்டுமல்லாமல் இந்த செயலியின் மூலமாக மாவட்ட செயலாளர்கள் என்னென்ன மக்கள் பிரச்சனைகளை கேட்டறிந்துள்ளார்கள், போராட்டம் நடத்தியுள்ளார்கள் என்பது குறித்தும் ஒவ்வொரு திங்கட்கிழமையும் அவர்கள் அப்டேட் செய்ய வேண்டும் அந்த செயலியின் மூலமாக. அந்த அப்டேட்டுகளை மாநில நிர்வாகிகள், கண்காணிப்பாளர்கள், இது மட்டுமல்லாமல் கட்சியுடைய தலைவர் அதை நேரடியாக கண்காணிக்கும் வகையில யூசர் இன்டர்ஃபேஸ் என்பது கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் மாவட்ட செயலாளர்கள் எடுத்துக்கூடிய அந்த போராட்டத்தின் விளைவாக என்ன தீர்வை எட்டியிருக்கிறார்கள், ஒரு போராட்டத்தை எடுத்திருந்தால் அந்த போராட்டத்திற்கான தீர்வு எந்த நிலையில் இருக்கிறது, அந்த போராட்டத்தின் மூலமாக என்ன நிகழ்வு என்பது நடத்தப்பட்டிருக்கிறது என்பது குறித்தும் விரிவாக இந்த செயலியில மாவட்ட செயலாளர்களோ அல்லது பூத் லெவல் ஏஜென்சிகளோ அப்லோடு செய்யும் விதத்தில் அவர்களுக்கான வழிவகை என்பது செய்து தரப்பட்டிருப்பதாக கட்சியுடைய தேர்தல் மேலாண்மை பொறுத்த செயலாளர் இந்த செயலி குறித்த விளக்கத்துல தெரிவித்திருக்கிறார். இது மட்டுமல்லாமல் இந்த செயலிக்கு முன்பாக வெற்றி பேரணியில் தமிழ்நாடு என்ற பிரச்சாரத்தையும் கட்சியுடைய தலைவர் துவக்கி வைத்திருக்கிறார். உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் கணபதியே வருவாய் தினமும் காலை 7 மணிக்கு காண தவறாதீர்கள்.